திட்ட நாயகனாக தமிழ்நாட்டில் செயல்பட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வடக்கு பகுதியில ஆனமலை நல்லாறு திட்டத்தை போல அவிநாசி அத்திக்கடவு திட்டம் கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால விவசாயிகளினுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றிய ஒரு அரசு இன்னைக்கு அதிமுக அரசு தான். இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் விவசாயிகளுக்காக கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு. பிஏபி குடிநீர் இந்த திமுக ஆட்சி வந்தோடனே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய பிஏபி வாய்க்கால தண்ணீரை மறிச்சு ஒட்டஞ்சத்திரத்திற்கு குடிநீருக்காக பயன்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை திமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம எதிர்கட்சியா இருந்து அதை இன்னைக்கு தடுத்து நிறுத்தி இந்த பகுதியினுடைய தண்ணீரை அந்த ஊருக்கு கொண்டு போக கூடாதுன்னு நம்ம நிறுத்திக்கிறோம். நம்ம மக்களை காப்பாற்ற வரப்போறோம். ஆனமலை நல்லாறு திட்டத்தை நாங்க நிறைவேற்றுங்கிறாங்க. 10 வருஷமா இந்த திட்டத்திற்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்துட்டு நாம எத்தனையோ முறை கோரிக்கை வச்சோம். அதுக்கு நடவடிக்கையே ஆனைமலை நல்லாறு திட்டத்துக்கு அவங்க எடுக்கவே இல்லை. இவர் வாங்கி கொடுத்து ரொம்ப கஷ்டம். தண்ணியே இல்ல. தண்ணி அத்திக்கடவு தண்ணி மாதப்பூர் போய் நல்லாக்கவுண்டமலை போய் நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது. பரமசிவண்ண முயற்சியில எல்லா அதிகாரிகளும் போய் அணுகுனா பரமசிவண்ண முயற்சியில இன்னைக்கு ஏதோ ஒரு அரை தனியாவது வருதுன்னா நம்மளுக்கு வடுவாளத்துல இருந்து தனி சம்பு கட்டி இப்படியே நேரா பைப் லைன் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களை எல்லாம் மறக்க முடியாதுங்கண்ணா. அண்ணன் பரமசிவண்ண நம்ம ஓடைய கோஆப்டெக்ஸ்க்கு ஒரு 20 தடவை வந்திருப்பாருங்க. கோஆப்டெக்ஸ் ஆபீஸ்க்கு போய் ஏறி இறங்கி பல திருப்பூர் கோஆப்டெக்ஸ் ஆபீஸ், சென்னை கோஆப்டெக்ஸ் ஆபீஸ் அத்தனை உங்களுக்கு பத்திரமும் பட்டாவை வாங்கி கொடுத்த சின்ன இரட்டலை சின்ன அது மறக்க முடியாதுங்க. அதே போல அந்த அண்ணன் பேர்லயுமே நிறைய பைப் லைன் அது இது மோட்டர். ஏப்ரல் 19ஆம் தேதி முடிச்சுட்டு அத்திக்கடவு பில்லூர் டேம்ல தண்ணி இல்ல. பில்லூர் டேம்ல தண்ணி இல்ல. பில்லூர் தண்ணி எழுதிடுவாங்க. வாய்க்கா தண்ணி ஒண்ணு மே மாசத்து வரைக்கும் வரும். அதோட அது நின்று போகுது. அடுத்த 3 மாசத்துக்கு என்ன பண்ணுவாங்க சிந்தனை தான். லாரியில் எத்தனை தண்ணி வாங்கணும் என்ன பண்ணணும் என்ற அந்த சிந்தனை தான் எனக்கு போடுது. ஓட்டு கேட்கிற சிந்தனை விட மக்களை பாதுகாக்கணும் சிந்தனை தான் அதிகமா இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி அவங்க என்ன நம்ம உதவியில் கேட்டு பண்ணோம்னா என்னுடைய மாப்பிள்ளை இங்கே ராமச்சந்திரன் இந்த 12 வழியில அதிகப்படியான நாட்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க. யார் கேட்டாலும் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க வேண்டாம்னு சொல்லல. அவங்க ஒரு தடவை வர்றவங்க. நம்ம வருஷம் முழுவதும் நாளைக்கு கோயில் திருவிழாவா இருந்தாலும் நோம்பியா இருந்தாலும் 4 நாளைக்கு நான் தான் பண்ணிருக்கோன்னு அவங்க கோலை பண்ணிட்டு போறதில்லை. அதனால எல்லாம் மனசுல தெளிவான முடிவு எடுத்துக்கோங்க. அதிகப்படியான வெற்றி நம்ம ஊர்ல கிடைக்கணும். அதன் மூலமா இந்த எம்எல்ஏ இந்த சிவபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம எம்பி ஆயிடுவார் உறுதியா. ஒரு ஜோசியர் சொல்லிட்டார் எம்பி அவர் தான் அப்படின்ட்டாரு. அதனால உறுதியா ஆயிடுவாரு. நம்ம பண்ண வேண்டியது அவங்க கிட்ட ஒன்னா நிறைய கொடுக்கணும்னா நீங்க எனக்கு ஆதரவு கொடுத்து லீடிங் அதிகமா வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா லீடிங் வாங்குவோம். அதிகப்படியான லீடிங் வாங்கணுங்கிறத பொற்பாதம் பணிந்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நம்ம ரெட்டலை சின்னத்திற்கு எல்லாரும் ஒருமித்தமா ரெட்டலை சின்னத்துக்கு தான் போடணும். மாற்றுக் கட்சி நண்பர்கள் கூட என்ன காரணம்